ஏந்தி பிரம்மகபாலத்தை ஏந்தி அமர்ந்திருக்கும் நேரம் அம்மையப்பனை காட்சி நேரத்தில் அரகரா போற்றி அம்பலமான போற்றி ஆதிபாக போற்றி செல்வஜிபத்ரா போற்றி திருப்பரகனா போற்றி தேவனே போற்றி கண்ணுக்குள் இருக்கும் தியானிக்கும் மணியக்கும் பரமுருளே போற்றி கங்காதரா போற்றி காலனை காலால் தாங்கியவரே போற்றி திருநாமத்தை சொல்லி அப்படி வணங்கும் காலத்தில் சக்தி வகுத்து இருக்கும் கலைவாணி ஒருவருக்கு வீணையை வாசிக்கிறாய் தொண்டு செய்ய அதை அறிந்தவர் நாரதர் நாரதர் பின்னாரத்தை வாசிக்கிறார் இதை அறிந்தவர் சாட்சாரி அண்ணன் ஸ்ரீமந்த நாராயணமூர்த்தி தன் மைத்துனருக்கு தானும் தொண்டு செய்ய வேண்டும் என்று ஒரு நோக்கத்தோடு அவர் என்ன செய்யறார் பார்த்தீங்களா பக்கத்துல அழகரமாதே அம்பாள் பாஞ்சாலி திரௌபதி அக்னி இந்த மாதிரி இந்த நெருப்புல பிறந்தாங்க அந்த அம்மா. இந்த மேடை தெய்வீக மேடை. இந்த கற்பூர ஆராதனை தெய்வத்தை யாரும் கண்ணில் பாக்குறதுல பாருமா. சாயந்தரம் மாடு பிடிச்சுன்னு வந்தாங்க, தெய்வ சக்தியானது. அது ஊத்து பாக்குறதுல இருந்து ஆலயத்திற்கு இவர் தான் அர்ச்சகர் என்பதிலிருந்து சில நல்ல ஒரு ஞானம்லாம் அந்த எல்லா மாட்டுக்கும் வராது, அந்த மாதிரி மாட்டுக்கு வராது. அப்படி ஒரு தெய்வ சக்தி உள்ள மாடு. அப்படி அந்த மாதிரி வெளிலதான் நம்ம சாமியை பார்க்கலாம், இந்த மாதிரி மனுஷ ரூபத்துல பார்க்கலாம். இப்படி வேடம் தாங்கி சிவன் பார்வதியா வரப்படி நேரம் கற்பூர ஆராதனை பங்கேற்றால் மகா உத்தமம், நல்லது. முடிந்தால் காணிக்கை, இல்லையனால் நீங்க சும்மா கூட வணங்கலாம். இது ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ள இந்த அவர் நான் சேவிக்கக்கூடிய காலத்துல. சரியா சாமி? அரகரங் 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 வென்றி அவரை குறிப்பாடும் நேரம் அறிந்தவர் பேசும் ஆகாயத்தில் தேவர்கள் சிவாய நமக, ஓம் நம சிவாய நமக, ஓம் நம சிவாய நமக. இப்படி பண்ணுகிறார். அப்படி பண்ணியும் காலத்தில் தன்னையே மெய்ந்திருந்து புரியக்கூடியதெல்லாம் இருக்குது. வந்திடுதல் முடி தந்திடும் அடியவர் முன்பு பெரிதாகும். அந்த சிரசில் இருக்கக்கூடிய ஜடாபரங்கள், அந்த ஜடாபரங்களுடைய இந்த ரோமங்கள், இது எல்லாம் உங்களை பார்த்து உங்களுடைய ரோமங்கள், அதுவும் உங்களை தண்டனைக்கு பூஜை செய்கிறது. வந்திடுகிற மொழி தந்திடும் அடியவர் கடமை. ஐயா வந்தாடி பாருங்க. இந்த உமா பார்வதி திருப்பாதத்தை நமஸ்காரம், நல்லாசி நல்க வேண்டும். என்னடி பறந்திருக்கிறாய்? நல்லதாகட்டும், எழுந்திரு. சாமி சொல்லுங்க.
தேவதேவா கணவனே கண்கண்ட தேவன் மனதில் பட பயபக்தி வைத்து சரி என்னுடைய படித காரணம் ஏய் ஏய் சிரசில் மலர் அம்மா நீல கலர் புடவை முகத்தில் மஞ்சள் கம்மனை குட்டிமா நெத்தில் எதிர்ந்தம் மாங்கல்ய பின்னம் இல்லாமல் மங்களகரத்தோடு நம்ம வாழ்க்கை வாழ்க்கை நமஸ்தே 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 சதாக்காலம் எதிர்பார்க்கக்கூடியது இதுதான் பெண்களுக்கு ஆமா பொன்னகை என்னும் இந்த ஆபரணத்தை காட்டிலும் பொன்னகை பூத்த முகமா சிரித்த முகமா இருக்கணும். அப்படி இருந்தா முகமா அப்படி சிரித்த முகமா என்ன இருக்கணும்? மஞ்சள் குங்குமம் மாங்கல்யம் சிரசினியில் மலர் இதுதான் மங்களம். இது மங்களமானது. இப்படி இருந்தா சக்தி கடாட்சம் அப்படின்னு யாரும் சொல்றதில்லை. லட்சுமி கடாட்சம் எங்கள் அண்ணி தான் குறிக்கும். இருந்தாலும் திருவாய் மனந்தருடைய நல்வாழ்த்து கொடுத்த தேவதேவா ஒரு விண்ணப்பமே கேட்கலாமே. கேட்கக்கூடிய கேள்வினாள் தண்ணி நிறைய வரத்துக்கு முன்னே அணை போட்டுருணும். அது வருந்து வந்த பின்னால அணை போட்டா அது வேஸ்ட். அதனால ஆதி நாளையில் தில்லை என்னும் அம்பலத்தில் இருவர்களும் பரதநாட்டியம் செய்தோம். தாண்டவமாடிய நேரம் எனக்குள் ஒரு ஆணவ கர்வம். எப்படி நம்மால் படைக்கப்பட்ட இந்த உலகம் சக்தியால் இந்த பிரபஞ்ச உலகம் அப்படி என்ற அனுகிரகத்தா சக்தி பெரிதா சிவன் பெரிதா இல்ல சிவன் பெரிதா இந்த சக்தி பெரிதா என்று போட்டி ஏற்பட்டது. இந்த போட்டியின் காரணத்தால் ஏப்பா ஏய் ஏய் எங்க தெரியுமா இல்ல கம்மனுக்கு மாட்டேன் சாமி ராமசாமி ராமசாமி கம்மனூர் சாமி சக்தி பெரிதென்று நான் சொல்ல நீங்கள் சிவன் பெரிதென்று நீங்கள் சொல்ல இருவருக்கும் வாக்குவாதத்தில் உங்களுக்கு கோபம் வந்துச்சு. கோபத்தால் நீ தாங்கி அடித்திருக்கலாம், நான் மறந்திருப்பேன். நீ அந்த வேலை செய்யல. என்னால் கொடுக்கப்பட்ட இந்த நெற்றிக்கண் இந்த நெற்றிக்கண்ணை துறந்து எரித்து என்னை சாம்பலாக்கி விட்டேன். சாம்பலாகிய பிறகு சக்தியின் அம்சத்திற்கு பிறகு பர்வதராஜனுக்கும் ஏனையம்மனுக்கும் பார்வதியாக நான் ஜனித்து பம்பா நதிக்கரையோரம் மணலை கூட்டி லிங்கமாக வடிவமைத்து பல நூறு காலங்களாக உங்களை நோக்கி தவம் இருந்தேன். தவம் இருந்த பிறகு மீண்டும் எனக்கு மாங்கல்ய பிச்சை கொடுத்து உங்கள் இடபாகத்து முன்பு நான் சேர்ந்தேன். அதை போல இன்று நான் கேட்கக்கூடிய கேள்வியால் உனக்கு கோபம் எதுவும் வந்து எரிக்கிறதோ இல்ல சபிப்பதோ இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. நல்லதா இருந்தா தெரியுமா? அப்ப நான் கேட்கலாமா? கரெக்டியா? இப்பதான் எனக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்குது. கேட்கலாம்னு சொல்லிட்டாரு சாமி. இப்ப நம்ம கேட்கலாம்ல.
ஆமா. 14 உலகத்தில் ரஜாதல மகாதல சொர்க்கம் பத்தியம் பாதாளம் நாகலோகம் பிதிருலகம் ஆவி உலகம் கைலாயம் வைகுண்டம் சத்தியலோகம் பூலோகம் உபர்லோகம் இப்படி அணியணியான உலகங்கள். இதில் சிறந்த உலகம் 3 உலகம். நமக்கே சொந்தமாகிய இந்த வெள்ளிமலை என்னும் கைலாயம். ஆமா. எங்கள் அண்ணார் நாராயணன் எம்பெருமான் இருக்கக்கூடியது வைகுந்தம். படைக்கும் தேவனாகிய பிரம்மன் இருக்கக்கூடியது சக்தி லோகம். ஆமா. இந்த 3 உலகக்கும் மும்மூர்த்தி தேவர்கள். எத்தனையோ தேவர்கள் இருக்கலாம். நிறைய தெய்வங்களா இருக்கு, தேவர்களா இருக்கிறாங்க. சிறந்த தேவர் சிறந்தவர்கள் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரா. உங்க 3 பேத்துக்கு முத்தொழில் ஆக்கல் அளித்தல் காத்தல். இப்படி இருக்கும் நேரத்தில் இந்த அமர்ந்திருக்கக்கூடிய பக்த கோடி மக்கள் எல்லாம் உலகத்தில் வாழும் அனைத்து ஜீவங்களும் இந்த முப்பெரும் தேவர்களில் பிரம்மதேவனை பெரிய கடவுளா பாவிக்கிறாங்களா, இல்ல எம்பெருமான் எங்க அண்ணாரையா, அல்லது உங்களை சிவபெருமான் உங்களையா? முதல் கடவுள் யார்? முதல் தெய்வம் யாரையா? சந்தேகம். இதை நீங்கள் விளக்கியது உண்டானால் மறுவார்த்தை என்பதையே பேச மாட்டேன் இந்த பாடலாம். சந்தேகம் உனக்கு? ஆமாங்க. சொல்லிட்டா பேச்சே கிடையாது. இவ்வளவுதானே? ஆமாங்க. அப்புறம் பேச்சே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. புவனமோ 4 படைப்பு. 4 குண கரியமால் உந்தியில் தோன்றியவன். கரியமால் அலைக்கடல் சுகின்றோன். அலைக்கடல் குரு முனி கடக்கம். குரு முனியோ கலசத்தில் தோன்றியவர். இந்த கலசமோ மண்ணில் தோன்றியது. இந்த மன்னோ ஆதிசேஷனுக்கு அனைத்தலைவாரம். ஆதிசேஷன் உமையவனுக்கு சுண்டு விரல் மோதிரம். இந்த உமையவனோ சிவனுக்குள் அடக்கம். இந்த சிவனோ இந்த தொண்டருக்குள் அடக்கம். இந்த தொண்டர்கள் பெருமையை தொல்லுளியில் பேச இயலாது. ஆக மொத்தம் என்ன சொல்ல போறீங்க? முதல் கடவுள் நான் தான், பெரிய கடவுள் நான் தான், முதல் கடவுள் நான் தான். அப்படி அங்க நெல்லுசாமி நல்லா அண்ணா கவனிங்க நீ அங்கேயே இப்போ முதல் கடவுள் நான் தானே என் புருஷன் சொல்லிட்டாரு. ஆனா பெரிய ஆள்லாம் இருக்கிறாங்கன்றது மறந்துட்டாரு. சரி அப்படியே கூட ஏத்துக்கிறேன் நான். ஏன்னா நம்ம வீட்டுல ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஒரு தலைவருக்கு பொண்டாட்டின்னா அதிகமா தலைவர் அம்மா வராங்க, தலைவர் பொண்டாட்டி அம்மா அந்த அம்மா வராங்க. இப்ப நம்ம செல்வன் தலைவர் கூட என்னன்றாங்க, தலைவர் அம்மா வீட்டுல இருக்கிறாங்க, ஊருக்கு அவனுக்கு பொண்டாட்டியா இருந்தா ஊருக்கு அவனுக்கு பொண்டாட்டிப்பா அம்மா கவனிச்சி அம்மா, அந்த பெருமை எனக்கும் சேருது, பூவோட சேர்ந்த நாரும் மணக்குது. சரி இதை நான் ஏத்துக்கிறேன். இப்படியே இருந்தால விட்டா இந்த அட்டத்துக்கு போயிடுவாரு, கொட்டத்தை வளர்க்கணும் என் எண்ணம். ஏங்க சொல்லுவா யாராவது கருவாடி கடையில கூட்டு போறது? ஏங்க ஒரு சந்தேகம் எனக்கு பூர்த்தி ஆயிடுச்சு. இனி நான் கேட்கறது மறு சந்தேகம். மறுபடியுமா? ஆமா, சந்தேகம் வந்தா அந்த குடும்பம் உருப்படுமா? அது என்னமோ கெதியாகட்டும், என் சந்தேகத்தை தீர்க்கணும். சரி இவ்வளவுதானே புருஷனுடைய கடமை. மனைவியுடைய சொல்லுக்கு கட்டு பதில் சொல்லு. சந்திரரும் சூரியாரும்
உன்னதான் சொன்னேன். ஒரு சாமி. இதான் நான் தான் பெரிய சாமின்னு சொல்லிட்டியே. ஆமா. அதனால நானும் பெருசாமின்னு பேர் வச்சு கூப்பிடல. மரியாதையா தான் பெருசாமி. சரி. சாமி. சொல்லுமா. பெரிய கடவுள்னு சொல்றேன். ஆ. உலகத்தில் கண்ணுக்கு தெரியக்கூடிய சாமி எந்த சாமியுமே கிடையாது. இல்ல. சாமியை பார்க்கணும்னா பாரு சாயந்தரம் அந்த மாடு அந்த ரூபத்துல பாக்குறோம். இல்ல பாரு பாஞ்சாலியம்மன் கோவில்ல சிலை வடிவில பாக்குறோம். எந்த கடவுளுமே சிலைதான். உங்களை பார்த்தால் சிவாலிங்க வடிவம், என்னை பார்த்தால் அம்மன் சிலை வடிவம். ஆனால் கண்ணுக்கு தெரியக்கூடிய கடவுள் ரெண்டே ரெண்டு. இந்த யுகத்திலையும் இந்த கலியுகத்திலையும் காட்சி கொடுப்பார்கள். ஆமா, நேர்ல பாப்பாங்க. ஆனா இப்போ கலியுகத்துல இந்த கண்ணுக்கு தெரிஞ்ச சாமி ரெண்டு. பாவம் செஞ்சவங்களுக்கும் தெரியும். அக்கிரமங்காரனுக்கு பாவம் செஞ்சவங்க புண்ணியம் செஞ்சவங்க அப்படிலாம் மேலுக்கு பண்ணலாம் முடியாது. ஏற்றத்தாழ்வு கிடையாது. வஞ்சகம் இல்லை. நல்லவனுக்கும் தெரியும், கெட்டவனுக்கும் தெரியும். அந்த தெய்வம் காலையில் கதிர்கடவுளா சூரியன் உதிர்ந்து வருகிறார். அந்த சூரிய பகவான் இரவு நேரத்தில் குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய மதியனும் சந்திர தேவன். அந்த சந்திரனும் சூரியனும் அந்த இருவர்களும் யாரையா இதை சொல்லிவிட்டால் நான் உனக்கு எதுவுமே கேட்க மாட்டேன் சாமி. இந்த யுகத்துல கடவுளை யாரும் கண்ணில் பார்க்கல. ஆமா, யாரெல்லாம் வேற ஒரு உருவத்துல பாக்குறோம். உருவத்துல தான் சரியா பாக்குறோம். கலியுகம் வந்து 4,32,000 வருடம் இந்த யுகத்துக்கு வயசு. ஆமா. ஆனா கடவுளா வந்து காட்சி கொடுக்கறது இல்ல. இந்த சந்திரன் தான் எல்லாம் தெரியும், சூரியன் தெரியும். தெரியுதா? சாமி வந்து அம்மா மாடு வந்து பத்தியா, அதுதான் தெய்வம். அப்படி மீறினா சாமி கூட கண்ணு பார்க்கலாம். வேற வடிவத்துல நல்ல பேசி பேசும்போது அதான் இது மேன்மத சாதாரண அன்னைக்கு போற இன்னொரு வகையில தெரியுது சாமி. யாருன்னா பம்படிச்சு அடைச்சா நம்ம தேவ மாறிக்கிறாருங்க. பம்படிச்சு ஆத்தா வரணும் அப்படின்னு அடைச்சா அப்படின்னு இப்படி ஆளுங்க உடம்புல அருளாகி அப்படி வரும். இதை சந்தேகம் சொல்லி யாருன்னு சொல்லு. என் மனது நேத்திரம் இரவு நேரத்தில் காட்சி கொடுக்கக்கூடிய சந்திரன் என் இடது நேத்திரம் என் 2 விழிகள் இல்லாவிட்டால் இந்த அகில சராச்சரமே இருள் ஓகிவிடும். இருள் சூழ்ந்துடும். ஆமா. அப்ப ரெண்டுமே அது மொத்தம் அது வலக்கண்ணு ஒண்ணு இடக்கண்ணு ஒண்ணு. இப்படி மீறி நான் பேசிட்டேன் பாபம் தான் கொடுக்கணும். அப்படி நில்லு. தமிழ்நாட்டுக்கு நாடி விடுது இல்லையா? அப்படியே எதுனா ஒண்ணு. இது ஒரு ராமாயணம். கொமநாட்டுக்குலாம் அடக்கி ஆடுறதுக்கே பிடிக்கிறாங்க ஆம்பளைங்க. இவங்க பண்றது லோடு தரணும் யாருக்கும் இல்லை. இப்படி மீறி பேசிட்டா சாபம் கொடுத்துருவேன். வாய் அடக்கிற பேசி எதுவும் அப்பதான் பேச மாட்டான். இப்போ இதுக்கெல்லாம் ஒரு ஆள் கடவுள்னு பெரிய ஆள் கொடுத்துருக்கிறாரு. அது யாருன்னு இவருக்கு தெரிஞ்சா கம்முனிப்பா அப்படின்னு நினைக்கிறாங்க. இருப்பாருன்னு சொல்ற வாயில இருப்பான்னுட்டுனா நல்லா இருக்குமா? உயிர் வாழ முடியுமா? இருந்தாலும் கம்முனி பற்றி டே யாரா சேகா ஏக்கம் ஆயிடுச்சு. அதனால இப்ப பார் ஏங்க என்ன கேளு. சொல்லுமா. எனக்கு சாபமா ராமன் காரு
அப்படின்னு சொல்றதுக்கு அருகதை, தகுதி, தராதரம், பொறுப்பு இதெல்லாம் வந்து உனக்கிட்ட எல்லாம் கிடையாது. நீ எல்லாம் ஒரு மனுஷன், தெய்வமே இல்லையா? இதுக்கு ஒரு அதிகாரி இருக்கிறாரு. யாரு? எங்க அண்ணன். எங்க அண்ணன் எந்த அண்ணன்? 7 மணி அந்த கலிபுரத்துல வெங்கடேச பெருமாள், நாராயணன், கோவிந்தா, மாயா நேயா என்னை உண்ண மாயா பக்தர்கள் சகாயா பாண்டுரங்கா பரசுராமா ஜனார்த்தனா முகுந்தா வைகுந்த வாசா கண்ணா கமல கண்ணா கார்மேக வண்ணா அச்சுதா உச்சுதா ரமண இன்னமானே சேசசைனா ஸ்ரீதரா சேவாயா பாட்டன வாசா பக்த வச்சன அகிருட வகன கீர்த்தி பிரதாபா எங்கும் நிரந்தரா ருக்மணிலோட ராதா சமேதா சீதா சமேதா திரிவிக்ரமா நாராயணா பிரம்ம பாராயணா நந்தநந்தனா முகுந்தா செவ்வாயா கருடவகனா கீர்த்தி பிரதாமா வாமனா ஜனார்த்தனா கோவிந்தா பூபாலா கோவிந்தா 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 என்று இந்த குடிந்த நாமல் கூவி அழைக்கும் 10 கோடி மக்களை ரட்சிக்கும் தெய்வம் எங்கள் அண்ணா அரிமாள் என்னும் திருமாள் லக்ஷ்மி ரமண கோவிந்தா. நீங்க அமைதியா கேட்டாங்க. அவர் இல்லை என்று அணுவும் அழியாது. அரிமாள் தான் முதல் கடவுள். இப்ப என்ன சொல்ல போற? நீ கவனம் இதனால போய் கவனம் உட்காந்து போன சாமி கோயில கும்பிடுங்க. கோயில கோயிந்தா கோயில கோயிந்தா என்ன மாதிரிட்டா நான் அங்க போறது கோயிந்தா இப்பதான் நீ சொல்லும்போது தெரிஞ்சிச்சு. சாமி எங்க அண்ணன் லட்சுமியுடைய புருஷன். அந்த லட்சுமி வரணும்னா எங்க அண்ணன் வந்தா லட்சுமி பின்னாடி வருவா. நல்லா தெரியுமா? என்னைக்காவது தாய் கிட்ட பொம்மநாட்டிங்க பெருமையாத்தான் பேசுவாங்க. நீ எப்பேற்பட்ட வாயாடி அண்ணனை பத்தி பேசுறதில்ல. அதனால அண்ணன் தான் பேசு நான் காரணம். ஆமா குட்டி. அதனால நான் கோயில போட்டா என்னால ஆகும். அவன் மனைவி லட்சுமி அவ வருவா, அவ காலை போடுவா, உன் ஊடு பெரிய பேருமாகும். இப்படி போன வாரம் சொன்னேன். ஊர்ல போய் மண்ணா தூங்கினேன். எங்க வீட்டுக்காரு பேர் லட்சுமி தான். அவளே போதை போடுவது என்ன கொட்டா கட்டிட்டாங்க. நான் லட்சுமி கால் போடுவான்னு பார்த்தோம். ஆனா உன் கொண்டாட்டி போதையில அப்படி பண்ணிட்டான். சரி என்ன பண்ணு? நான் உன் பக்கம் தான் சப்போர்ட். இதுக்கு வரையும் யாரு பக்கம் நீ இருக்கணும்? உன் பக்கம். அம்மா பக்கம். தாயும் உள்ளே நான் ஒண்ணு அம்மா பகுதிதான். நான் என்னைக்குன்னா ஒரு சொன்னா மாறணும்மா இல்ல குட்டி. மத்தாங்க கேட்காது. ஒரு நாள் என் வாயில் ஒரு தீ வராது. அது அங்க இல்ல. நான் ஒரு பக்கம். சரி இப்படி